வணக்கம். என் பேர் ரவீந்தர். நான் ஜோஹர்பார்லேருந்து வரேன். அ கிட்டத்தட்ட 20 வருஷம் அப்ரோஸ் கூட எனக்கு தொடர்பு இருக்கு. அ அப்ரோஸில நெறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அ ஜாதகமா இருந்தாலும் சரி, இல்ல பொதுவா எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நான் நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அ எல்லா வகையிலும் எனக்கு தெரியாத விஷயங்கள கத்துக்கிட்டது அப்ரோஸ். இன்ன வரைக்கும் அவங்க கூட தொடர்பு இருக்கு. இன்னைக்கு கூட ஜாதகத்த பத்தி பார்க்க தான் வந்தேன். என்ன ஏதுன்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு வந்துட்டு மத்தபடி இங்கே இருக்க ரட்சைகள் அதெல்லாம் வாங்கி நான் பயன்படுத்தியிருக்கேன். எவ்வளோ காலகட்ட சிரமமாக இருந்தாலும் அதை கடந்து வந்திருக்கேன். ருத்ராட்சம் வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த ரட்சைகள்லாம் நான் வாங்கியிருக்கேன். எல்லா ரட்சையும் வாங்கியிருக்கேன். எனக்கு, பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருக்கேன். உறவினர்களுக்கும் நண்பர்கள் கூட நான் அதை வாங்கி கொடுத்துருக்கேன். முக்கியமாக சனி கவச ரட்சையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பிரச்சனைகள் வரப்போ, சனி பயிற்சி வரப்போ நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நான் அதை வாங்கி கொடுத்துருக்கேன். அதனால என்ன உங்களுக்கு பலன் வந்துச்சுங்க? உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வந்துச்சு? ஏன்னா தெய்வ நம்பிக்கை இருக்கணும். தெய்வ நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால் நம்ம ஜாதகம், ஜோதிடம் இதை பற்றிலாம் நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை வர்றப்ப நிச்சயம் அதில் கூட ரட்சைகள் என்ன அதை நம்மளுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணும். இதனால வரைக்கும் எனக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் வரலன்னு சொல்ல வந்துச்சுன்னா அதை கடந்து நான் வந்திருக்கேன். எல்லாத்தையும் கஷ்டமே இல்லாமல் வாழ்க்கையில் நான் கடந்து வந்திருக்கும்ல, அதான் ரொம்ப முக்கியம். அதை அதை என்னோட நானே அதை அனுபவிச்சிருக்கேன். வேற எல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? எது வந்தாலும் நம்ம இது மேலே ஒரு நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை வச்சு அதை நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா சொல்கிறவங்கலாம் சாதாரண ஆள் கிடையாது. உலகம் பூரா தெரிஞ்சவங்க. நம்ம பரமசிவம் ஐயா அவருங்க. அவர் சொல்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் நிறைய நாலேஜ் உள்ளவர். அது அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. அவர்கிட்ட இன்னைக்கு கூட நான் அவர்கிட்ட பேசினேன். பேசுகிறப்ப நிறைய விஷயங்கள், புது புது விஷயங்கள் அவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. எதையுமே அவர் வச்சுக்கிறது இல்லை, நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறதா தான் இருக்கார். ஸோ அவர் நம்மளுக்கு கிடைச்சது ஒரு நல்ல ஒரு விஷயம், பொக்கிஷம்னு கூட சொல்லலாம். அவர் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட சேமமாக இருக்கும்.